ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு MMSK விலாக்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு ருசியான நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாரே போகலாம். இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கன் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கப்பு தயிர், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் 3 கிராம்பு சேர்த்து நம்ம பொரிச்சுக்கணும். இது பொரிஞ்சதுமே 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சு நல்லா நம்ம வதக்கிக்கணும். அந்த டைமில் 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் முந்திரி, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது வேகிறதுக்காக 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அப்படியே நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் போட்டு வச்சிடலாம். சிம்மில் போடும்போது தான் அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நமக்கு 10 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம சிம்மில் போட்டுடலாம். சிம்மில் போட்டு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் நீள் வாக்கில் கீரி இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ 10 நிமிஷம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு வச்சதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை நம்ம இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இனி ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துடலாம். இப்போ மசாலா 1 ஸ்பூன் நம்ம காஷ்மீர் சில்லியும், 2 ஸ்பூன் மிளகுத்தூளும், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகு, நல்ல மிளகு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது அவ்வளோவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா அங்கே ஏற்கனவே சேர்த்துருக்குறோம். நம்ம சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போதும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அளவு கிரேவி உங்களுக்கு போதும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் வச்சிடலாம். வாசத்துக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் தூவி விட்டுட்டு இப்போ இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி நல்லா கையில் வச்சு கசக்கிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு சுவையான டேஸ்டான நாட்டுக்கோழி குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கு, நானுக்கு, இடியாப்பத்துக்கு, புரோட்டாவுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஆப்பம், தோசை, இட்லி இதுக்கு எல்லாமே ரொம்பவே செமையான ஒரு சைடிஷ் தான். நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு இதை எடுத்துருக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை இன்னும் நல்ல ரெசிபியில். தேங்க்ஸ் ஃபார்